சிவாய நம உறவுகளே, இன்றைக்கு எங்களுடைய ஔவை சித்தர் எழுதிய நூல்களை பற்றி பார்ப்போம். எல்லாருக்கும் பொதுவாக தெரியும். ஆத்திசூடி, கொன்றவேந்தன், மூதுரை, நல்வழி இதுகள் தான் எங்களுக்கு பொதுவாக தெரியும். அதை தாண்டி ஔவை குறள் ஒன்று எழுதினவர். இது திருக்குறள் மாதிரி 2 வரி பாடல்கள் தான். நாங்கள் வழமையாக குறள் என்றால் திருக்குறளை தான் சொல்கிறோம் நாங்கள். ஆனால் ஔவை பாடி எழுதுகிற குறளும் இருக்குது. இது எப்படி நாங்கள் இறைவனை அடையிற சித்த நிலை அடைகிறது, இந்த இந்த சாகாத உடம்பை பெறுறதை பற்றி ஒரு அருமையான ஒரு நூல். இது பாபாஜி வழியில் வர்ற சித்த வழியில் வர்றவ இந்த நூலை முக்கியமாக பாவிக்கிறவ. இந்த ஒளி உடம்பு எப்படி பெறுறதை பற்றி ஒரு விளக்கமான நூல். அந்த அந்த குரு பரம்பரையில் வாரவ இந்த இந்த நூல் இதுதான் முக்கியமான நூல். அவைகளுக்கு பல நூலில் இதுவும் உண்டு. அந்த நூல் ஒரு முக்கியமான நூல். அதால் இது இறைவனை அடையிறதுக்கு ஒரு தேவையான நூல். இதில் பல ரகசியங்களை ஔவை பாட்டி சொல்லியிருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா, துரியங் கடந்த சுடரொளியை கண்டால் மரணம் பிறப்பில்லை வீடு. அதாவது இந்த ஒரு ஒளியை நாங்கள் கண்டுட்டோம்னா அதுக்கு பிறகு எங்களுக்கு மரணமோ பிறப்போ இல்லைன்னு கூறுறா. இந்த ஒளியை பல வகையில் ஒருவரும் அதை காண்ற முறைகள் வச்சிருப்பினோம். ஒரு சித்தர் பரம்பரையில் வாரவையில் ஒரு விதமான முறைகள் வச்சிருப்பினோம். அதில் அது ஒன்றும் வேறு வேறு காலங்கள் அதை அதில் பயிற்சி செய்து அதை அனுபவிக்கிற காலங்கள் சில மாறுபடும். அதில் ஒரு முறை ஒரு ஒரு நாங்கள் பயன்படுத்தும் ஒரு 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 பொருளை கொண்டு அடையிற ஒரு நிலை அது கிடைச்சோன்னா உங்களுக்கு ஞானம் இறைவனோட பேசுகிற நிலை வரும். அவர் இறைவன் உங்களோட பேசுகிறோம், இல்லை நீங்கள் அவரோட பேசுகிற நிலைகள் ஏற்படும். காலங்கள் முற்காலங்கள் நடக்க போகிறதுகளை ஒரு திரையை உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் விரிஞ்சு திரையாக காட்டும். என்ன நடக்குமே, இது நடக்கும், யார் வரினம் யார் போயினம்ண்டு கேட்குற கேள்விகளுக்கு அந்த ஜோதியே உங்களுக்கு பதில்களை சொல்லும். இப்படி பல நிலைகளை உங்களுக்கு தரும். அந்த ஜோதியை பார்க்குற காலங்கள் உங்களுக்கு பிரம்ம நிலை என்ற ஒரு நிலை ஏற்படும். இப்படி பல வகைகள் இந்த இதில் ஏற்படும். அதோடு இந்த ஔவை சித்தர் பாருங்கள், இன்னும் ஒரு இது சொல்கிறா. 70,000 நாடியவற்றுள் முழு 10 நாடி முதல். அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்னமே இந்த சித்தர் பாருங்கோ, இந்த உடம்புக்குள்ளே எத்தனை நாடி, 72,000 நாடி இருக்குது. அதில் 10 நாடி முக்கிய நாடி. இறக்கும்போது இந்த நாடி வேலை செய்யும். கையில் இந்த நாடியை கொண்டு என்னென்ன வருத்தங்கள் தீரும். இந்த நாடியை நீங்கள் பிடிக்கும்போது நாடி திருப்பி பார்க்கணுன்னு சொல்லுவோம். திடிக்கும்போது அது ஆமை மாதிரி நகர்ந்தால் ஒரு வருத்தம், குதிரை மாதிரி துள்ளினா ஒரு வருத்தம். அப்படி ஒவ்வொரு மிருகங்கள்கிட்ட நடையை வச்சு அது துடிச்சதுண்டு அதுக்கு என்னென்ன வருத்தம், அப்படி என்ன மாதிரி அதுக்கு என்ன செய்யணுமென்று எல்லாம் விளக்கமாக இவ்வளோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னம் கூறுண்ட இவ்வளோ ஒரு ஞான நிலையில் இந்த இனம் இருந்திருக்கு. பார்த்தீங்களா? இந்த தொழில்நுட்பங்கள் இதுகள்